கதவை எடுக்காததால் சகோதரி வீட்டிற்கு நேரில் சென்ற இளைஞர். நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் பதற்றம். கதவை உடைத்து உள்ளே சென்றவர்களுக்கு பேரதிர்ச்சி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு ஒரே நேரத்தில் அரங்கேறிய மர்மம் என்ன? கொலையா தற்கொலையா? திகில் கிளப்பும் சம்பவத்தில் மர்மம் உடைந்ததா? நைட்டு சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி பேசின தாமோதர குப்தா மறுநாள் சொந்தக்காரங்க போன் பண்ணப்ப எடுக்கல. தாமோதர குப்தா மனைவியோட தம்பி அக்காவுக்கும் மாமாவுக்கும் மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்பவும் கால் எடுக்கல. அக்காவும் மாமாவும் போன் பண்ணா எடுக்காம இருக்க மாட்டாங்களேன்னு பதறனவரு நேரா வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டோட காலிங் பெல் அடிச்சதும் ரேவதி ரேவதின்னு அக்காவோட பேரை சொல்லி கூப்பிட்டோம். வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. அதனால பதட்டமான ரேவதியோட தம்பி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் ரொம்ப நேரமா கதவை தட்டியும் உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா பெட்ரூம்ல தாய் ரேவதி 2 மகன்களும் முகத்துல பாலித்தீன் கவரால சுற்றப்பட்டு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அதே ரூம்ல உள்ள பாத்ரூம்ல தாமோதர குப்தா கால்கள் கயிறால கட்டப்பட்ட நிலையில கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காரு. வீட்டுல கணவன் மனைவி 2 மகன்கள் இப்படி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்களே, என்ன நடந்திருக்கும் என்ன ஏதுன்னு புரியாம ஒரு நிமிஷம் போலீசாரே குழம்பி போய் நின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து கிடந்த 4 சடலங்களையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில 4 பேரோட கழுத்து அறுபட்டு கிடந்திருக்கு. அதிலிருந்து ரத்தம் அளவுக்கு அதிகமா வெளியேறித்தான் அவங்க உயிர் பறிபோயிருக்குன்னு சொல்லப்படுது. கணவன் மனைவி 2 பசங்கன்னு 4 பேரும் கழுத்து அறுபட்டு கிடந்ததால இது தற்கொலையா கொலையாங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. சென்னை ஈஞ்சம்பாக்கத்துல உள்ள அபார்ட்மெண்ட்ல தான் தாமோதர குப்தா குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுக்கு சம்பந்தமில்லாத யாராவது வந்துட்டு போனாங்களான்னு அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. ஆனா அதுல எந்த துப்புமே கிடைக்கல. அதுக்கப்புறம் 4 பேர் உயிரிழந்து கிடந்த அறைய முழுக்க ஆராய்ஞ்சப்ப போலீஸ் கையில ஒரு லெட்டர் சிக்கி இருக்கு. அதுலதான் இந்த கொலைக்கு என்ன காரணம் யார் காரணங்கிறது தெரிய வந்து ஷாக்காக வச்சிருக்கு. ரேவதி தாமோதர குப்தா தம்பதிக்கு ரித்விக் தித்விக்னு 2 பசங்க. மூத்த மகன் ரித்விக் 10வது படிச்சிட்டு இருந்திருக்கான். இளைய மகன் தித்விக் 7வது படிச்சிட்டு இருந்திருக்கான். அண்ணா சாலையில சொந்தமா எலக்ட்ரிக் பொருட்கள் சேல்ஸ் பண்ற கடையை நடத்திக்கிட்டு இருந்தாரு தாமோதர குப்தா. தாமோதராவுக்கு கொஞ்ச நாளாவே பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டிருக்கு. அதனால நிறைய இடங்கள்ல கடன் வாங்கி இருக்கிறதாவும் அந்த கடனை திருப்பி செட்டில் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. பிசினஸ் லாஸ், பண கஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து தாமோதர குப்தாவை தவறான முடிவை எடுக்க வச்சிருக்கு. நஷ்டத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாம கடனை எப்படி செட்டில் பண்றதுன்னு புரியாம மன உளைச்சல் இருந்த தாமோதரா கொடூரமான முடிவை எடுத்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மனைவி ரேவதி 2 மகன்களோட தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மேலையும் கடன் தொல்லையை தாங்க முடியாதுன்னு முடிவு பண்ண தாமோதரா தான் மட்டும் தற்கொலை பண்ணிக்காம தன்னோட குடும்பமோ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி கொடூரமா யோசிச்சிருக்காரு. ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த மனைவி ரேவதி மகன்கள் ரித்விக் தித்விக் 3 பேரோட முகங்களை பாலித்தீன் கவரால மூடிட்டு கழுத்தறுத்து துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருக்காரு. மனைவி மகன்கள் உயிரிழந்ததை உறுதி செஞ்ச தாமோதரா பாத்ரூம்குள்ள போய் தன்னோட கால்களை கயிறால கட்டிக்கிட்டு கழுத்தை கத்தியால அறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா போலீசார் தரப்புல சொல்லப்படுது. மனைவி மகன்களை கொலை செய்யறதுக்கு முன்னாடி தாமோதரா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல தான் இந்த கொலைக்கும் தற்கொலைக்குமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததா போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அதே நேரம் அந்த லெட்டர்ல தாமோதரா என்ன எழுதியிருக்காரு, மனைவி மகன்களை துடிக்க துடிக்க கொலை பண்ணி தானும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவருக்கு அப்படி எத்தனை கோடி கடன் இருந்துச்சு, தாமோதராவை இந்த கொடூர முடிவை எடுக்க வச்சதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, கடன் தொல்லைய பத்தி தாமோதரா ஒரு பெயரையுமா குறிப்பிடல, தாமோதரா கைப்பட எழுதின கடிதத்துல என்ன இருந்தது, காவல்துறை
காவல்துறை அதை வெளியிடுறதுக்கு ஏன் தயங்குது? இந்த மரணங்களுக்கு பின்னாடி முக்கிய புள்ளி யாராவது இருக்காங்களா? இந்த மாதிரி சந்தேகப்படும்படியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால போலீசார் நடுநிலையா இருந்து விசாரணை பண்ணாதான் மொத்த உண்மையும் வெளியே வரும்.